புதுச்சேரி திருக்குனூரை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்தி வந்ததையடுத்து அப்பெண் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகார் சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா மற்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் அந்த பெண்ணிற்கு ஆபாசமாக வீடியோ அனுப்பிய வாட்ஸ்அப் எண்ணின் இயக்கங்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரிய வரவே இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி அவர்களின் தலைமையில் தலைமை காவலர் அருண்குமார், பெண் காவலர் ரோஸ்லின் மேரி, செல்வகுமார் மற்றும் பெண் காவலர் யோகேஸ்வரி அடங்கிய தனிப்படை குழு அமைத்து பல்வேறு இணையவழி யுக்திகளை கையாண்டதில் மேற்படி நபரை பற்றிய விவரம் தெரியவந்தது. அந்த வாலிபர் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் என்ற ராஜேஷ் என தெரியவந்தது. அந்த நபரை கைது செய்து அவரிடம் இருந்த செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் பெண்ணிற்கு ஆபாசமாக புகைப்படம் அனுப்பியது அவர்தான் எனவும், மேலும் ஒரு சில பெண்களுக்கும் இதுபோன்ற ஆபாச மெசேஜ்களும் வீடியோக்களும் அனுப்பியது விசாரணையில் தெரியவந்தது. வழக்கு சம்பந்தமாக இமானுவேலை கைது செய்த புதுவை தலைமையில் குற்ற நீதிபதி சிவக்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது பற்றி இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கூறுவது என்னவென்றால், அறிமுகம் இல்லாத எண்ணிலிருந்து பெண்களுக்கு அச்சுறுத்தப்படுகின்ற மாதிரி ஏதேனும் ஆபாச புகைப்படங்கள் வந்தால் உடனடியாக 1930 என்ற எண்ணிற்கு புகார் செய்யுமாறு அல்லது இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அப்படி புகார் கொடுக்கும் பட்சத்தில் குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.